வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சைல்டு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் சிறு குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அந்த சிறு குழந்தைகளுக்கு சிறப்பான சில பழக்க வழக்கங்களை நம்ம கொடுக்கணும். அந்த சிறப்பான பழக்க வழக்கங்கள் என்றது என்ன? எல்லா விதத்திலையும் எம்பவர் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான ஆளுமை திறன்களிலையும் அவர்களை சிறப்பானவர்களாக ஆக்கி தர வேண்டும். அது நம்மளோட பெரியவங்களோட கடமை. நாம் என்ன செய்கிறோம்? அவங்க போக்கில் விட்டுட்டா ஒரு எந்த வேலையும் சீராக செய்ய முடியாதபடி ஆகிடும். சில நேரத்தில் தாய் தகப்பனே அப்படி இருப்பாங்களா இருக்கும். அந்த கேள்விக்கு நம்ம வரல. ஆனால் அடுத்த ஜெனரேஷனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஹவு டு அக்காமடேட்டிவ் பிஹேவியரை வளர்த்துக்கிறது, ஹவு டு டெவலப் தி அக்காமடேட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நடக்கிறதோ அது சரிதான். இப்போ சாதாரணமாக ஒரு பிள்ளைங்க ஏதோ கேட்குறாங்க, ஒரு கலர் பென்சில் பாக்ஸ் கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம் தான். அதை ஆர்கனைஸ்டாக அதை என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா அது கெட்டே போயிருக்காது. ஆனால் கிடைக்கிற நேரத்தில் அதை ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த பென்சில் பழசாக போயிட்டு, ஸோ வி ரிக்வயர் ஏ நியூ ஒன், ரைட்டு, வாங்கி தரோம். ஆனால் அது வாங்கி தரும்பொழுது இதை பத்திரமா வச்சுக்கணும்னு நம்மளா பெரியவங்களும் சொல்லணும். அதை பத்திரமா வச்சுக்கிறேன், இந்த ஒரு சீசனுக்கு, இந்த ஒரு வருஷத்துக்கு இதை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டோடவும் அந்த பிள்ளைங்க அந்த சாமானை வாங்கிக்கணும். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் கலர் பென்சில். கலர் பென்சில் சின்ன விஷயம். கலர் பென்சில் இல்லாமல் பெருசாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசணும். சாதாரண விஷயமா இருந்தாலும் காஸ்ட்லி விஷயமா இருந்தாலும் பணம் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கும். அதே பணம் தான் நம்மளை சிறப்பாகவும் ஆக்கி தரும். அப்போ செலவு என்ன பண்ணுறது? சாமான் ஓணுமென்னா பைசா கொடுத்தாதான், பணம் கொடுத்தாதான் சாமான் வரும். அது கலர் பென்சிலாக இருந்தாலும் அப்படி தான், செஸ்கோயர்ஸ் இருக்கிற பாக்ஸாக இருந்தாலும் அதுதான், வேறு புக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இது. மணி இஸ் தி வெரி குட் மீடியேட்டர். இட் வில் பிரிங் மெனி திங்ஸ் டு அவர் சைடு. என்ன வரும்? பணம் நிறைய விஷயங்களை நம்மளை கொண்டு தரும், ப்ரொவைடட் வி ஹேவ் அடிக்குவேட் ஃபண்ட்ஸ். அப்போ ஒரு நேரத்தில் இருக்கணும்னு சொன்னால், ஒரு நேரத்தில் என்ன பணம் மட்டும் இருக்கணும்னு சொன்னால் கலர் பென்சில் வராது. பணத்தை கொடுத்து கலர் பென்சில் வந்தால் தான் வாங்க முடியும். அப்போ அந்த அக்காமடேட்டிவ் என்ன? பணம் இருந்தால் we can get more things. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வாங்கி சேர்த்துக்க முடியும். வாங்கி சேர்த்துக்கிட்ட சமாச்சாரத்தை, வாங்கி சேர்த்துக்கிட்ட சாமான்களை என்ன செய்யணும்? அதை பத்திரமா வச்சுக்கணும். அதாவது அதை கமிட்மெண்ட்டுன்ற அந்த வார்த்தையை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது கூட என்ன செய்யும்? போதுமான அளவுக்கு நம்மளுக்கு அந்த பிஹேவியர், அக்காமடேட்டிவ் பிஹேவியரை வளர்த்து கொடுக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கியிருக்கோம். திஸ் இஸ் மீட் ஃபார் தி என்டையர் இயர். நீங்கள் என்ன பண்ணணும்? இதை பத்திரமா வச்சுக்கணும். இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக இதை எழுத்துக்கணும், பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா அதில் அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த தொனியில் இருக்கிற வேகம் இருக்கே, அதில் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கே, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம பிள்ளைங்க தான் மேலே மேலே வாங்கி கொடுக்கலாம் தான். வி ஹவ் ஃபண்ட்ஸ், தெர் இஸ் நோ ஒன் ஹியர் டு டினை தட். ஆனால் ஃபண்ட்ஸ் இருந்தாலும் வாங்கின சாமானையே, வாங்கின தேவைகளே மீண்டும் மீண்டும் இருந்தால் வாண்ட்ஸ் ஆர் சேஷியபிள் தான். அது எக்கனாமிக் படிக்கும்பொழுது, எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாண்ட்ஸ் ஆர் சேஷியபிள்னு சொன்னால் வென் ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் என்ன அடிக்குவேட் திங்ஸ் டு என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர் டெய்லி ரொட்டீன்ஸ்னு சொன்னால் வகுப்பறையில் அதை வச்சுட்டு அந்த வருஷத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் தேவைகளே சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. இந்த தேவையை பொறுத்தன வரைக்கும் இது வாங்கியாச்சுன்னா இது வருஷம் வச்சுக்கணும். அதுபோல் செய்து கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டுன்ற வார்த்தையை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அது தொடர்ந்து வரும். ஆனால் சில பேர் கேட்குறாங்க, சென்ற பதிவில் கூட நம்ம இதை பற்றி பேசினோம், ஏன் டாக்டர் ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே போருமா அப்படின்னு சொன்னால், சில குழந்தைகளுக்கு ஒரு 100 குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஒரு தடவை சொன்னாலே போருமா இருக்கும். ஆனால் நிறைய பசங்களுக்கு, பாக்கி இருக்கிற 99 பசங்களுக்கும் எப்பொழுதெல்லாம் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதை சொல்ல வேண்டும் தான். ஆனால் சில நேரத்தில் அப்படி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் கூட, இது கூட எனக்கு தெரியாதா, இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு குழந்தை ஒரு முரட்டுத்தனமாக பேசுறதுக்கு வழி வந்துடும். அதனால் முரட்டுத்தனமாக பேசக்கூடாது, பெரியவங்கள்ட்ட மரியாதையாக பேசணும். யூ கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீ குழந்தையானாலும் உனக்கு அன்பு பரிவெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அந்த அன்பு பரிவுக்கு அதுக்கு பிரதியாக என்ன சொல்லணும்? இன் ரிட்டர்ன் யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். அது ரொம்ப முக்கியம். அந்த பழக்கத்தை நம்ம ஒரு 10 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அது தொடர்ந்து வரணும். அது வர அளவுக்கு இப்போ ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாரும் குளிச்சிருக்கோம் அப்படின்னா, குளிச்சா என்ன பண்ணணும்? அழுக்கெல்லாம் போயிருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைன்னா எப்படி நம்ம குளிச்சு தான் ஏற்றுக்க முடியும்? அது எப்படி சின்ன ஒரு கோரிலேஷனோ அதுபோல் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து கமிட்மெண்ட்ன்ற வார்த்தையை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தமான தொடர்ந்து தட் ஷுட் ட்ராவல் அலாங் வித் த சைல்டு. குழந்தை வளர வளர அவங்களோட அந்த கமிட்மெண்ட் என்ற வார்த்தையும் கூடவே வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம்.
இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்